ஹலோ ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 14. சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து டேங் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரான். அப்போ வந்து யூஞ்சி பார்த்தா உட்காந்து இருக்கா. அவள் பக்கத்தில் வந்து ஜிமினும் உட்காந்துருக்கான். உடனே வந்து டேங் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து ராத்திரி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் வந்துட்டார், கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஸ்நாக்ஸும் டீயும் வந்து கொண்டு வரான். ஜங்குக் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹுங்க ஆமான்னு சொல்கிறான். சரி அவன் கொஞ்சம் தூங்கட்டும், ரொம்ப லேட்டாக வந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். டேஹுங்க ஆமான்னு சொல்கிறான். ஸோ இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறான், நம்ம வந்து நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா இவங்க எல்லோரும் வந்து ஜின்னை வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது ஏன் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஜின் வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டே சொல்கிறான், நீ இன்னும் குழந்த மாதிரி இருக்கிற, என்னால் வந்து பிலீவ் பண்ணவே முடியல, உனக்கு வந்து குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு புரியுது, ஆனால் வந்து நம்ம இங்கே இருக்க முடியாது, உன்னோட அப்பாவுக்கும் ஜங்குக்கும் வந்து வேலை வந்து அதிகமாகிட்டே போகுது, இன்னும் நம்மளால் வந்து இங்கே வந்து இருக்க முடியாது, நம்ம வந்து கிளம்பணும், உனக்கு வேணால் நீ வந்து இங்கே இரு அப்படின்னு ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து ஜிமினை வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு வேணா நீ இரு இங்கே யூங்கி கூட, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு யூஞ்சி வந்து சொல்கிறா. இல்லை ஆண்டி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு ஜின்னை வந்து பார்க்குறான். நம்ம இங்கே வந்து திருப்பியும் வருவோம்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம திரும்பி வருவோம் தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திச்சு அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். அங்கே வந்து ரூமில் வந்து யூங்கி உட்காந்துருக்கான். அப்போ வந்து யூங்கி வந்து ஜிமினை பார்க்குறான். பார்த்து இவன் ஏன் சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து யூங்கி வந்து ஜிமின்கிட்ட கேட்குறான், என்னாச்சு பேபி, ஏன் இவ்வளோ சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சேடாக சொல்லிட்டு உட்காடுறான். உடனே வந்து யூங்கி வந்து ஜிமினோட சீக்ஸில் வந்து கையை வச்சுட்டு கேட்குறான், என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். ஆனால் இதுக்காண்டி நீ ஏன் சேடாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து கேட்குறான். எனக்கு வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே இருக்கோம், அம்மா அப்பா அங்கிள் ஆண்டி எல்லோரும் இங்கே இருக்கோம்ல, அவங்களாம் பிரிஞ்சு போகிறத நினச்சா எனக்கு வந்து கொஞ்சம் சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் உனக்கு வேணும்னா நம்ம வந்து இங்கே இருக்கலாம், நான் வந்து என்னோடய அம்மா அப்பாட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை யூஞ்சி ஆண்டியும் அதை தான் சொன்னாங்க, இருந்தாலும் வந்து அங்கிள் மட்டும் தனியாக எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கணும்ல, அது நல்லாவாக இருக்கும், நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்கிறான். யூங்கி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறேன். நான் இங்கே சேடாக உட்காந்துருக்கேன், உனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா வந்து நீ எனக்கு கிடச்சிருக்க, நீ வந்து உன்னோட ஹாப்பினஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலியோட ஹாப்பினஸ் வந்து நீ வந்து முன்னாடி வைக்கிற, அதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே யூங்கியோட கையை வந்து பிடிக்கிறான். இது வந்து உன்னோட ஃபேமிலி இல்லை, நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து சிரிச்சிட்டே ஆமாம் நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிஸ் பண்ணுறான். மத்தியானம் ஆயிடுது. டேங் வந்து அப்படியே ரூமுக்கு வந்து போகிறான். பார்த்தா இன்னும் வந்து ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். இவர் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு பசிக்காதா, இன்னும் அவன் தூங்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் போகிறான். போய் ஜங்குக்கு எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்றான். ஜங்குக்கு வந்து ஆனால் எந்திரிக்கவே இல்லை. உடனே வந்து டேங் வந்து கையை வச்சு ஜங்குக்கை வந்து எழுப்பி விட்றான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படி லைட்டாக வந்து கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்தோடனே வந்து டேங் வந்து ஸ்ட்ரைட்டாக எழுந்துச்சு நின்றான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து எழுந்துச்சு உட்காந்து அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறேன். என்ன டைம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லீப்பியாக கேட்குறான். மத்தியானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு ஓ அப்படி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உன்னோட ட்ரெஸ்ஸை கூட ராத்திரி வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம் எனக்கு நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், ரொம்ப லேட்டாக வேறு வந்தேன், அதனால் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஜங்குக்கு வந்து வயிற்றில் வந்து கை வைக்கிறான். எனக்கு பசிக்குது போல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் போய் உனக்கு வந்து பிளேட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் சொல்லிடுறான். உடனே வந்து டேங் வந்து கீழே இறங்கி போகிறான். அங்கே போய் ஜங்குக்கண்டி சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறான். அப்போ வந்து அப்படியே ஜங்குக்கை பற்றியே டேங் வந்து யோசிச்சுட்ருக்கான். இவன் ஏன் எந்திரிக்கும் போது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பின்னாடிலேருந்து யூஞ்சி வந்து வரா. நீ எதாவது சொன்னே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே வந்து டேங் வந்து அப்படி சாக்காகி யூஞ்சியை வந்து பார்க்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து என் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து அப்படியே டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. ஓகே ஓகே நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து அங்கேருந்து போயிடுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு நிற்கிறான்.
ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்தோடனே டேஹங் வந்து சொல்கிறான், "நீ உட்காரு, சாப்பிடு, சோறு ஆறிற போகுது" அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் வந்து உட்காடுறான். உட்காந்து டேஹங் வந்து பார்க்குறான். "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்லை, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து, "இல்லை, என் கூட சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து, "இல்லை, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கலை" அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஏஞ்சி நின்று டேஹங் பக்கத்தில் வந்து போகிறான். அவனை வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறான். "நீ என் கூட சாப்பிட்ற, அவ்வளோதான்" அப்படின்னு சொல்கிறான். "நீ உட்காரு, நான் போய் பிளேட் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து, "இல்லை, நான் போய் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து, "இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் கண்டி நான் பிளேட் எடுத்துகிட்டு வர மாட்டேனா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போகிறான். பிளேட் கொண்டு வந்து டேஹங் முன்னாடி வந்து வைக்கிறான். வச்சோடனே இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஜங்குக்கு வந்து அவனோட ரூம் போயிடான். இங்கே வந்து டேங் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவனும் போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டேஹங் வந்து அப்படியே நின்று ஜங்குக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே போய் பெட்டில் வந்து உட்காரான். அப்போ ஒரு வந்து ஃபன்னி ரீல் வந்து வருது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹங் வந்து கூப்பிட்றான். டேஹங்கும் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காரான். உட்காந்து இவங்க 2 பேரும் அந்த ரீலை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து டேங் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கை வந்து பார்க்குறான். அப்போ வந்து டேஹங்கன்னு நோட்டீஸ் பண்ணுறான். அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவன் அப்படியே அந்த சிரிச்சிட்டு இருந்ததை அப்படியே நிப்பாட்டிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. "உனக்கு தெரியுமா, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்க" அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே கீழே பார்த்து ப்ளஷ் பண்ணுறான். "டே" அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கூப்பிட்றான். உடனே வந்து டேஹங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே கையை லேசாக கொண்டு போய் அவனோட முடியை வந்து காது பின்னாடி வந்து எடுத்து விட்றான். டேஹங் வந்து அப்படியே ஃப்ரோஸ் ஆகி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட கணத்தில் வந்து கை வைக்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட ஐஸை பார்க்குறான். இவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறானா என்னன்னு சொல்லி. அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே பக்கத்தில் வரான். உடனே வந்து டேங் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ண வரான். ஆனால் வந்து அங்கே வெளிலேருந்து சவுண்ட் எடுத்து டேஹங் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் கூப்பிட்றான். உடனே டேங் வந்து அப்படியே எந்திச்சு நின்றான். நின்றுட்டு டோர் பக்கத்தில் வந்து போகிறான். உடனே வந்து இங்கே ஜங்குக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா ராங் டைமிங்லேயே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேஹங் வந்து கதை திறக்கிறான். அப்போ வந்து ஜின் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கு எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமாம்மா, நான் எந்திரிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பின்னாடிலேருந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சரி நம்ம இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். "எங்கே போகலாமான்னு கேட்குறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நாங்கள் கோயில் போகிறோம், நாங்கள் காலையிலே இதை பற்றி பிளான் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். "நாங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டோட ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஜின் வந்து டேங்கை பார்க்குறான். "நான் வந்து உனக்கு கீழே வெயிட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து போயிடுறான். இவன் ரூமில் வந்து யாருமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். அவனுக்கு வந்து நல்லா தெரியுது ஜங்குக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லி. டேஹங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. "நான் வந்து போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். ஓகே, பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஸோ டேங் வந்து அப்படியே கதவு பக்கத்தில் வந்து போகிறான். ஆனால் ஸ்டாப் ஆயிடுறான். அப்படியே திரும்பி வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து டக்குன்னு போய் ஜங்குக்கு கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு டேங் வந்து அப்படியே கதவு பக்கத்தில் வந்து ஓடி போய் நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து போயிடுறான். இங்கே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். அப்படியே ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கணத்தை வந்து டேஹங் எங்கே கிஸ் பண்ணானோ அங்கே கை வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். டைம் வந்து சாயந்தரம் ஆகிடுது. இவங்கெல்லாம் டெம்பிள்லேருந்து திரும்பி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா எல்லோரும் வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. உடனே வந்து ஜின் வந்து வரான். வந்தோடனே நம்பிச்சு வந்து நீங்களாம் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் வந்து தரான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து டேஹங்கும் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து அப்படியே கன்னத்தில் வந்து கை வைக்கிறான். டேஹங் எங்கே கிஸ் பண்ணானோ அந்த இடத்துல. உடனே டேஹங் வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்து நிற்கிறான். ஸோ அங்கேயே எல்லோரும் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து டின்னர் டைம் இருந்தது. உடனே வந்து எல்லோரும் எழுந்துச்சி டின்னர் பண்ண போகிறாங்க. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நம்ஜூன், ஹோசோக், ஜங்குக் இவங்க எல்லோரும் வந்து அவங்க ரூமில் வந்து போயிடுறாங்க. இங்கே வந்து ஜின், ஜிமின், யூன்ஜி, டேஹங் எல்லோரும் வந்து கீழே வந்திருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து சொல்கிறான், "இன்றைக்கி ராத்திரி நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்துருப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து, "ஆமாம், நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்மளோட லாஸ்ட் டே, நம்ம 4 பேர் வந்து சேர்ந்துருப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து யூன்ஜியும் ஜின்னும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தா யூன்ஜியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹோசோக் வந்து இருக்கான். அப்போ வந்து யூன்ஜி வந்து ஹோசோக் கிட்ட சொல்கிறான், "நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தூங்க போகிறோம், நீங்கள் வந்து நம்ஜூன் ரூமில் போய் இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் சரின்னு சொல்லி வெளில வந்துடுறான். ஸோ இவங்க 4 பேரும் உட்காந்து நல்லா பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வந்து அவனோட ரூமில் உட்காந்து டேஹங்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான்.
என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் டேஹங் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே எந்திச்சு வெளில வரான். இப்போ அவன் கீழே வந்து பார்க்கும்போது வந்து ஹோசோக் வந்து அப்படி ஹாலில் வந்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அங்கிள் நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து ஹோசோக் வந்து ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நான் தூங்க தான் போகிறேன், என்னோடய ரூமை வந்து இவங்க எல்லாரும் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க, இன்றைக்கி லாஸ்ட் டேயில், அதனால் இவங்க 4 பேரும் சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறாங்க, அதனால் வந்து என் ரூம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து நம்ஜூன் ரூமுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் சொல்கிறான். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து இல்லை நான் வந்து தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே அங்கேருந்து ஹோசோக்கும் குட் நைட் சொன்னோடனே ஜங்குக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக் வந்து அப்படியே ரூமில் போய் பெட்டில் வந்து படுத்திருக்கும் போது அப்படியே சைடில் பார்க்குறான் டேஹங்கோட பிளேஸை, அங்கே அப்படியே தடவி கொடுக்குறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து டேஹங் வந்து கிஸ் பண்ணது வந்து ஞாபகம் வருது. உடனே வந்து அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே டேஹங் பற்றியே நினச்சிட்டு ஜங்குக் வந்து தூங்கிடுறான். ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 14. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.